Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான bridal blouse-க்கு neck design எப்படி பண்ணலாம் அப்படினு வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும் பிகாஸ் இது வந்து நம்மளுடைய கிரியேட்டிவ் பார்டர். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி எடுத்துக்கிறேன். ஸோ ஜரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜரியில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே பேசுவோம். ஸோ செயின் ஸ்டிச் போட போகிறேன். பிகாஸ் நான் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் வந்து இப்போ இனிமேல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஹாய் மக்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சேனலில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து 10K வந்து நம்ம ரீச் பண்ணி நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். எனக்கு அது அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு நமக்கு இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது. ஸோ இதுவே நம்ம சேனலுக்கு உள்ள மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்ம இப்போ 10K வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ 10K ரீச் அப்படிங்கிறத விட நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்து 100K வந்து ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இனிமேயும் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிகாஸ் நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சீக்கிரமாகவே அந்த சில்வர் பட்டன் அப்படியே சும்மா கட்டி தூக்குறோம், சரிங்களா? ஸோ என்னோடய டார்கெட் வந்து அது ஒன்று தான். கோல்டு அப்படி இப்படிலாம் வந்து போக வேணாம், எனக்கு அட்லீஸ்ட் அந்த சில்வர் பட்டனையாவது நான் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். என்னால் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை விட நீங்களும் வந்து எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜரியில் டபுள் செயின் ஸ்டிச் வந்து போடணும், சரிங்களா? ஸோ டபுள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணி ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி சொல்கிறது, ஆரிவிங்வேர்ல்ட் ஃபேமிலின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ மற்ற சேனலில் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரில, பட் நம்ம சேனலில் வந்து அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஒரு அவ்வளோ பேர் கூடயும் நான் ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனோடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ரொம்ப மொக்க போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சரி, இப்போ நான் டபுள் செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஜரியில் டபுள் லைன் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம கல்யாணப்பட்டு தான், ஸோ அதனால் வந்து ரெட் கலர் சாரீக்கு மேட்சாக நம்ம வந்து ரெட்டு த்ரெட்டை யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக ஹைலைட்டிங் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா த்ரெட்டில் டபுள் செயின் வந்து போட போகிறோம். ஸோ டபுள் செயின் போடலாம், இல்லை இன்னும் நல்லா பட்டையாக தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரிபிள் செயின் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ரேட் வைஸ் வந்து நல்லா ஒரு கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து லோடிங் கூட வந்து போட்டு கொடுக்கலாம். பட் டிசைன் வச்சு தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நல்லா ஒர்த்தபுளான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ்னால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லோடிங் கூட நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்டர் பேஸில் உள்ள டிசைன் தான், ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து ஆனால் லோடிங் வந்து செட் ஆகும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்து டபுள் கோட்டிங் நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம த்ரெட்டில் டபுள் லைன் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ எப்பயும் போல் ஜரி எடுத்துட்டு சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் வந்து அழகாக ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். த்ரெட்டை ஒட்டியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒட்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஒர்க்கு பண்ண அந்த த்ரெட் ஒர்க் அப்படியே உள்ளே போயிடும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய பேர் பிகினர் என்ன கேட்குறாங்கன்னா, மேம் நாங்கள் ஜரி த்ரெட் எல்லாமே நாங்கள் போடுறோம், பட் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே உள்ளே போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் இந்த பண்ணக்கூடிய இந்த ஒரு மிஸ்டேக் தான். சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து நீங்கள் அந்த என்ன விஷயம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வீடியோ சொல்லும் போது ஸ்கிப் பண்ணி பார்க்காம பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி நல்லா நெருக்கமாக ஒட்டி தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். கேப் தர்ற மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது ஒரு விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா?
ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோன் வச்சு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இது எமர்ஜென்சி ப்ளவுஸ். ஸோ டக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நிறையா அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி நிறையா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை வந்து தைக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்காண்டி ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து செயின் ஸ்டோன் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறோங்கிறத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ வச்சுட்டோம். கரெக்டாக வச்சுக்கிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி நல்லா ப்ரெஷ்அப் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் இங்கேருந்து சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இது மாதிரி அழகாக ரெண்டாக நெருக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் தான் வந்து நம்ம வரிசையாக ரெண்டாக வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ் வேர்லாம் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் யாராவது ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு சைடில் இருந்து எடுத்து இதுக்கு சைடில் குத்தி நாட் பண்ண போகிறேன். அதாவது இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில கேப் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் நெக் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த சைடில் எடுத்து இந்த சைடில் குத்தி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நாட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நாட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய செயின் ஸ்டோன் வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? அதுக்காண்டி இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு நம்ம வச்சு நாட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சு அழகாக இந்த மாதிரி நாட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி இதை ஃபுல்லாக வச்சு நம்ம நாட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம வந்து செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நெருக்கமாக தைக்கணுங்கிறது தேவையில்லை. இங்கே 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 ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணாவே போதும். அதை ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன் ஜரியை. இப்போ இந்த 4 நம்பர் பீடுக்கு அடுத்த சைஸ் வந்து 5 இருக்குதுலே லாங் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 5 நம்பரில் வந்து காப்பர் பீட் எடுத்துக்க போகிறேன். ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கேப் விட்டு அடுத்து ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். அடுத்து கொஞ்சோண்டு கேப் விட்டு அடுத்து வந்து ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு ரொம்ப தனியாக கேப் விட்டு கொஞ்சோடு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஒரு 5 நம்பர் பீடு வச்சு ஒரு செயின், அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு 5 நம்பர் பீடு வச்சு ஒரு செயின், அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு 5 நம்பர் பீடு வச்சு ஒரு செயின், அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு 5 நம்பர் பீடு வச்சு ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி அழகாக நான் இதை வச்சு அங்கே ஃபுல்லாகவே இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அழகாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி நாட் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்ட்ரு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணாவே போதும். கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை கிடையாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு. இப்போ இது வரைக்கும் நம்ம வச்சுட்டாவே போதும். அதுக்கு கீழே வந்து வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பிகாஸ் ஷோல்ட்ரு இது வரைக்கும் தான் அப்படிங்கிறனால. சரிங்களா? இப்போ நாட் பண்ணிட்டேன். ஸோ நாட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடில் இருந்து இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட் இருக்கு இல்லையா. ஸோ சுகர் பீடில் நான் வந்து வரிசையாக வந்து அதை சுற்றி ஸ்கேல் அப் டைப்பில் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். அதே மாதிரி டேர்னிங் பண்ணக்கூடிய இடத்துல வந்து லாக் போட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் வந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு லாக் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து டேர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து
அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வந்து பேக்கில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக இதை சுற்றி சுற்றி நம்ம வந்து சுகர் பீடில் ஸ்கேலப்பில் ஸ்டிச்சிங் பண்ணணும். எப்படி தைக்கிறேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அங்கங்கே அழகாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த கார்னரில் ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு டேர்னிங் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறனால ஒரு லாக் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வரிசையாக இந்த சுகர் பீடு வச்சு இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கேட்கலாம். எப்பயுமே வந்து இன்ஸ்டாவில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் டைரெக்டாகவே வந்து டக்கு டக்குன்னு நான் வந்து உங்களுக்கு டைரெக்ட் மெசேஜில் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி நான் அந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக அந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம ஸ்கேல் அப் டைப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வீட் பீட் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நம்பர் பீட் எடுத்துக்கிறணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3 நம்பர் பீடு, அப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்குல்ல கேப்பு, அதிலேருந்து உள்ளேருந்து ஜரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் பீடையும் 4 நம்பர் பீடையும் வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த கோதுமை பாசியை வந்து நம்ம வெளியே பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஓகே, மறுபடியும் உள்ளே இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு வீட் பீடு, ஒரு 3 நம்பர் பீடு, அப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் வந்து ஃபஸ்ட்டு 4 நம்பர் பீடும் அதுக்கப்புறம் வந்து இந்த 3 நம்பர் பீடும் வந்து இருக்கணும். சரிங்களா? அது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு செயின். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு வீட் பீட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வச்சு நேராக பார்த்த மாதிரி இந்த மாதிரி அழகாக நாட் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு ஒரு வீட் பீடு, ஒரு வீட் பீட், ஒரு 3 நம்பர் பீடு, அப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு. ஸோ இந்த மாதிரி வரிசையாக இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி 4 நம்பர் பீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பில் எடுத்து இந்த மாதிரி நாட் பண்ண போகிறோம். ஸோ மேம் இதில் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை எப்படிலாம் ஆல்டர்னேட் பண்ணி பண்ணலாங்கிற டிப்ஸும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதில் இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல வந்து 4 நம்பர் பீடை வச்சு நான் வந்து நாட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அழகாக வந்து நாட் பண்ணிக்கணும். நாட் பண்ணும்போது நாட் வந்து தெரியக்கூடாது. நல்லா அழுத்தமாக ஒரு 2-3 தடவை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களாங்கிறத நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இழுத்து பார்த்துக்கோங்க கீழே. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம 4 நம்பர் பீடு ஃபுல்லாக வச்சு கேப் இருக்கிற இடத்துல, அதாவது ரெண்டுக்கு இடையில இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக இந்த பார்டர் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த பார்டரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. ஸோ உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு வேணால் சின்ன பார்டர் மாதிரி தெரியலாம், பட் இது வந்து 1.5 இன்ச்சு பார்டர். பார்த்தாவே தெரியும். இதோட லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு நல்லா 1.5 இன்ச்சு பார்டர், கெட்டி பார்டரு, பார்க்க நல்லா அழகாக கிராண்டாக இருக்கும். ஸோ இதை எப்படிலாம் வந்து ஆல்டர்னேட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு வந்து லோடிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் த்ரெட் லோடிங் வந்து போட்டுக்கலாம். ஸோ இல்லை மேம் எனக்கு வேறு இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இடையில நான் வந்து 4 நம்பர் பீட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ 4 நம்பர் பீடுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிஎல் யூஸ் பண்ணலாம். ஸோ பிஎல் யூஸ் பண்ணால் வந்து அந்த டிசைனிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம நீளமாக பண்ணியிருக்கோம் இல்லையா, சென்டரில் வந்து அந்த பிஎல் பண்ணியிருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரியும். இல்லை மேம் எனக்கு வந்து பிஎல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டால் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் சுற்றி சுகர் பீட் கொடுத்தாலும் அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஒன்று மாற்றி வந்து பண்ணிக்கலாம். ஒரு இதில் ஸ்டோனும் ஒரு இதில் பிஎல், ஒரு இது ஸ்டோன் ஒரு பிஎல், இந்த மாதிரி மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரி கேட்டகரி வேணாம், ஸோ வேறு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ அது இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து
இந்த அயன் ஸ்டோன்னு ஒன்று இப்போ இருக்குது இல்லையா, ஸோ அயன் ஸ்டோன் கூட நீங்கள் அங்கேயே வந்து இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரவுண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீளமாக கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ வந்து அயன் ஸ்டோன்லேயே வந்து இந்த மாதிரி இப்படி நீளமாக திலகம் ஷேப்லலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சாலும் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இன்னமும் நல்லா கிராண்டாக எம்போஸ்டாக வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸ் இந்த டிசைனை எப்படி ஆல்டர்னேட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த டிசைன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட் அதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண சேம் டிசைனோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பர் கிராண்டான அழகான வந்து பார்டர். ஸோ எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம வந்து எவ்வளோ அழகாக அந்த பார்டர் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் பண்ணும் போது ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பார்டர் ஒர்க் பண்ணும்போது அது வந்து ப்ளவுஸையே நல்லா ஹைலைட்டாக வந்து காமிக்கும். அதுவும் இதோட ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்டிச்சிங் வியூ கண்டிப்பாக நான் போடுறேன். ரொம்ப அழகாக வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி காமிக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சைடில் வந்து 4 நம்பர் பீடு அண்ட் சுகர் பீடு வச்சு அங்கே வந்து பூட்டாஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ பூட்டாஸ் கூட அலைன்மெண்ட்டாக எப்படி போகணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.